Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th Maths exercise 1.1ல third sum. State whether the following sets are finite or infinite. X belongs to natural number such that X is an even prime number கொடுத்திருக்காங்க. நம்ம first even prime number கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? X belongs to natural number சொல்லிருக்காங்க. Natural number start with 1. Okay, natural number start with 1. நமக்கு 1 ன்னு தெரியும். So 1, 2, 3 and so on. ஓகே போயிட்டே இருக்கும். எக்ஸ் இஸ் அன் ஈவன் ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைம் நம்பர்னால் என்ன ஆகும்? ஒன்றுன்றது நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஈவன் 2, 3, 5, 7 போகும். நமக்கு ஈவன் ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்கனால ஒன்லி 2 மட்டும்தான் வரும். ஒன்லி 2 மட்டும்தான் வரும். ஸோ 2ன்றது நமக்கு என்னது? ஃபைனைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபைனைட் செட். தென் செகண்ட் ஒன், x belongs to natural number, x is an odd prime numberனு கொடுத்துருக்காங்க. odd prime numberனா என்ன பண்ணணும்? x belongs to natural numberனா natural number start with 1ன்னு தெரியும். x is an odd prime number. odd prime numberனா நமக்கு எது வரும்? first 2 வராது, 3, 5, 7, 11 and so on போயிட்டே இருக்கும். ஓகே, நமக்கு எண்டிங்கிற பாயிண்ட் தெரியாது, ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும், எண்டிங் தெரியாது. ஸோ அதை என்னென்னு சொல்லலாம்? இந்த செட்டை இன்ஃபைனைட் செட்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. இன்டீஜரில் நமக்கு என்னது? இங்கே நேச்சுரல் நம்பர்னால் ஸ்டார்ட் வித் 1, ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும். இன்டீஜரில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தெரியாது, எண்டிங் பாயிண்ட்டும் தெரியாது. எக்ஸ் இஸ் அன் ஈவன் அண்ட் லெஸ் தென் 10. நம்ம என்ன பண்ணுவோம்? லெஸ் தென் 10ன்னு போட்டிருக்கனால இது கவுண்டபிள், ஸோ அது வந்து ஃபைனைட் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஸோ அப்படி பார்க்கக்கூடாது. எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டீஜர். இன்டீஜர்னால் ப்ளஸ்ஸும் வரும், மைனஸும் வரும். ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியாது, எண்டிங் பாயிண்ட் தெரியாது. ஓகே, எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்படி இருக்கும். ஓகே, இங்கே 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, அதே மாதிரி இங்கே -1, -2, -3. இட் வில் கோஸ் ஆன், போயிட்டே இருக்கும். இங்கே நம்பர் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதில் தெரியாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட், எக்ஸ் இஸ் அ ஈவன் அண்ட் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 10ன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 10 வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகே, 9 வரைக்கும் தான் எடுத்துக்குவோம். அப்போ நமக்கு பாசிட்டிவ் சைடு வந்து நமக்கு 9 வரைக்கும் தெரிஞ்சிச்சு. நெகட்டிவ் சைடு நமக்கு என்னென்னு தெரியல, ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியல. ஸோ அப்போ இது போய்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னு சொல்லலாம்? அதை இன்ஃபைனைட்னு சொல்லலாம். இந்த செட் எப்படி இருக்கும்? -3, -2, -1, 0, 1, 2 and so on 9 வரைக்கும் இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் சைடு நமக்கு 9 வரைக்கும் தெரியும், அந்த நெகட்டிவ் சைடு வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அது போயிட்டே இருக்கும். அதனால் இந்த செட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம்? இன்ஃபைனைட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அண்ட் எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ரேஷ்னல் நம்பர்னால் நமக்கு தெரியும், p/q ஃபார்ம். ரேஷ்னல் நம்பர் வந்து எப்படி இருக்கும்? p/q ஃபார்ம், வேர் p and q are integer, q is not equal to 0. இதான் நமக்கு ரேஷ்னல் நம்பருக்கான கண்டிஷன். ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து ரியல் நம்பர். ரியல் நம்பர்ஸ்னால் நமக்கு என்னென்னு சொல்லலாம்? அதான் யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லலாம். எல்லா நம்பர்ஸுமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நம்ம என்னென்னு வரும்? ரேஷ்னல் நம்பர் p/q ஃபார்ம். என்னென்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? 3/7 or 4/8. ஓகே, 9/3. 9/3 கேன்சல் பண்ணால் 3 வரும். 3 எப்படி எழுதலாம்? 3/1ன்னு எழுதலாம். இட் இஸ் ஆல்சோ ரேஷ்னல் நம்பர். ஓகே, ரேஷ்னல் நம்பரில் என்னென்ன ஃபார்மில் வரும்? கால்குலேட் பண்ணுங்கள். ரேஷ்னல் நம்பர்னால் எல்லாத்துலேயுமே வரும். -3, -3/1ன்னு எழுதலாம், -2/1ன்னு எழுதலாம், 3/4, 1/2, இது எல்லாமே ரேஷ்னல் நம்பர். ஸோ இதுவும் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது என்னன்றது இன்ஃபைனைட். ஓகே, தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு -3. இது இந்த செட் எப்படி போகும் அப்படின்னு சொன்னால் -4, -3 and so on 1, 2, 3 இப்படி போகலாம். ஓகே, இது எல்லாமே என்னது? ரேஷ்னல் நம்பருக்குள்ளே வந்துடும். ஸோ இதுவும் வந்து இன்ஃபைனைட். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ரியல் நம்பர்னால் எல்லா நம்பர்ஸும் வந்துடும். நேச்சுரல் நம்பர் நமக்கு என்னன்னு தெரியும்? ஸ்டார்ட் வித் 1, 1, 2, 3 அப்படின்லாம் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர்னால் நம்ம என்னென்னு சொல்லலாம்? இடையில இருக்க 1லேருந்து 2வில் இருக்க நம்பர் கூட சொல்லலாம். 1.1, 1.2 இதுக்குள்ளே வந்து 10 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, 1க்கும் 2க்கும் இடையிலேயே இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் நம்ம 1, 2 மட்டும்தான் எடுத்துக்குவோம். ரேஷ்னல் நம்பர்னால் எப்படி எடுத்துக்குவோம்? 1லேருந்து 2க்குள்ளே நிறைய இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும், அந்த பாயிண்ட்லாம் எடுத்துக்குவோம். பட் ஆனால் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன அப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா x is equal to 1, 2,
3 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? ரேஷனல் நம்பர்ஸில் எழுதலாம். 1/1ன்னு எழுதலாம், 2/1ன்னு எழுதலாம், 3/1. ஏன்னா ரேஷனல் நம்பர் வந்து p/q ஃபார்ம் வேர் q is not equal to 0. ஸோ நம்ம இப்படி எழுதலாம். இது என்னன்னு சொல்லலாம்? நேச்சுரல் நம்பர். x belongs to n and x is a rational number. ஸோ and so on போய்கிட்டே இருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லலாம்? இன்ஃபைனைட் செட்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.